கடைக்கண் பார்வையிலே உலகாலும் தாயே கடைக்கண் பார்வையிலே உலகாலும் தாயே கனிவோடு அருள் செய்வாய் மீனாட்சி நீயே கடைக்கண் பார்வையிலே உலகாலும் தாயே கனிவோடு அருள் செய்வாய் மீனாட்சி நீயே மீனாட்சி பந்தியின் கூலியாளாய் வந்த சுக்கேசரை மணந்தவளே வைகரையில் உடைப்படைக்க பந்தியின் கூலியாளாய் வந்த சுக்கேசரை மணந்தவளே நின் கைகளினால் நவரத்ன மாலைதனை குரங்கு வரும் தோட்டமடி பல தோட்டம் வண்டு வரும் தோட்டமடி மலர் தோட்டம் மனிதனுக்கு தோட்டமடி மனத்தோட்டம் இந்த மனிதன் விளையாடுமிடம் பணத்தோட்டம் 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 மண்ணத்தோட்டம் போடுவென்று ஆயவனார் கொடுத்தவுடன் பணத்தோட்டம் போட்டதேயடி அடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதேயடி மண்ணத்தோட்டம் போடுவென்று ஆயவனார் கொடுத்தவுடன் பணத்தோட்டம் போட்டதேயடி அடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதேயடி பிறந்த இனம் சிங்கம் போல வளர்ந்த குணம் தங்கத்தால் பிறந்த இனம் சிங்கம் போல வளர்ந்த குணம் தங்கத்தால் அழிந்ததே எடி
காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி அடி முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி அடி முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி அடி முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டும் ஒன்று சேராதடி அடி முத்தம்மா இயற்கை குணம் மாறாதடி அடி முத்தம்மா இயற்கை குணம் மாறாதடி மண்ணத்தோட்டம் போடும் மாயவனார் கொடுத்தவுடன் மண்ணத்தோட்டம் போட்டதே அடி அடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே அடி அடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே அடி ஐயா வணக்கம் 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 இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் 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 உங்க அன்பு தப்புத்து நல்லா நடக்கும் வணக்கம் 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 ஐயா வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அப்படி வணக்கம் 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 உங்க அன்பு தப்புத்து நல்லா நடக்கும் சிறியோரு சிறுமிகள் வணக்கம் இங்க சிரிச்சாக்கா நடைகள்ல இருக்கும் அப்படி ரப்பப்பா 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 அப்பப்பா 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 வணக்கம் இங்க பெருமையோட நாடகம் தான் நடக்கும் அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம் இங்கே பெருமையுடன் நாடகம் தான் நடக்கும் அப்படி சித்தமாரி சித்திமாரி வணக்கம் இங்க சிறப்புடைய நாடகம் தான் நடக்கும் அப்படி வணக்கம் 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 உங்க அன்புண்டா கொஞ்சம் நல்லா நடக்கும் ரப்பப்பா 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 உனக்கு ரொம்ப ரப்பப்பா ரப்பப்பா ஆமாப்பா அத வர இத வர பப்புன்னு என் பொண்டாட்டி சோறு போட்ட சப்புன்னு அத வர இத வர பப்புன்னு முன்னாடி கொண்டாட்டி சோறு போட்ட சப்புன்னு அத வர இத வர பப்புன்னு என் பொண்டாட்டி சோறு போட்ட சப்புன்னு மாமா மாதிரி வச்ச மாதிரி வணக்கம் நீங்க மதிப்பு வச்ச நாடுகள்ல இருக்கும் அடி மாமி மாதிரி வச்ச மாதிரி வணக்கம் நீங்க மதிப்பு வச்ச நாடகம் நல்லா நடக்கும் அப்படி ரப்பப்பா 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 உனக்கு ரப்பர் ரப்பப்பா 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 புருஷனே இல்லமல்ல புள்ள கொட்டி பெத்தெடுக்கு புண்ணியவாதிகளுக்கு வணக்கம் புருஷனே அறியாமல புள்ள குட்டி வெத்தெடுக்க புண்ணியவதிகளுக்கு வணக்கம் அவன நீயே இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனிய பெரியோருக்கு வணக்கம் அடி இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் அப்படி வணக்கம் 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 அடே! அன்புண்டா கூத்து நல்லா நடக்கும் வணக்கம் 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 இங்க வணக்கம் 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 கை வலிக்குதான் கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க பெட்டிக்காருக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சிருக்கும் புரியுதா கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க காலக்காருக்கு வணக்கம் பூண்டுக்காரனுக்கு வணக்கம் உள்ள இருக்கும் பூண்டுக்காரனுக்கு வணக்கம் மாற்றி போட்டிய அப்படி கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க ஆல்ரவுண்டு காருக்கு வணக்கம் அப்படி வணக்கம் 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 அடே! வணக்கம் 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 உங்க அன்புண்ட புத்து நல்ல பேர் அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் பெற்றெடுத்த அருமை தாய்மார்களுக்கும் ஆஹா. உடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பணியேற்று கடமை சேர்க்க வருகின்றுள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற இந்த மண்ணை பொன்னாக்கின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற நாடாக்கள ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம். எங்க என்ன மாப்பிள்ள ஏலம் போடுற எவ்வளோ ஊர்களுக்கு நாடகத்துக்கு
கோயிலுக்கு போயிருக்கோமுங்க. நம்ம தேனில மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்க்கலப்பா. என்ன சொல்ற? அடடட அருமையான கூட்டம், அற்புதமான மக்கள். இப்படிலாம் இருந்துட்டாலும் ஆண்கள் கூட்டம் அதிகமா, என்னை பெத்த தாய்மார்கள் கூட்டம் அதிகமாக சோதனை பண்ண போறேன். என்ன வந்தோட்டிய சோதனையா? சோதனை பண்ணதாங்க வேதனை என்னன்ற தெரியும். உங்களோட வீப்பு மசுரா இருக்கு, எங்களோட பெரிய கடுப்பு மசிரா இருக்கு. போங்க சொல்லியா. ஆமா பாருங்க, ஆண்கள் கூட்டம் அதிகமா பெண்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ண போறேன் மாப்பிள்ள. முத நம்ம பங்காளி வர்க்கத்தை சோதனை பண்ணுவோம். என்னை பெத்த அப்பா மாருங்க, என் கூட பிறந்த அண்ணன் மாருங்க, தம்பி மாருங்க எல்லாம் சோற கைத்தட்டுங்க பாப்பா. ஆஹா பல்லே 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 பல்லே. பெண்கள் தமிழ்நாட்டோட கண்களை கேள்விப்பட்டிருக்கேன். என்னை பெத்த ஆத்தாமார்கள்ட்ட அடுத்து கேட்கணும்ல. என்னை பெத்த ஆத்தாமாருங்க, என் தங்கச்சி மாருங்க, கூட பிறந்த அக்கா மாருங்க எல்லாம் சோற கைத்தட்டுங்க அத்தா. கூட இருக்கு. உண்மைக்கு ஆண்கள் ஓட்டு செல்லா ஓட்டு ஆப்பி வச்சுப்பா. ஆண்கள் கூட்டம் பூரா உண்மைக்கு பொங்கலுக்கு வந்தாளுங்க. ஆமா சரி, அவங்க ஊர் இட்லிக்கு வந்தாளுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இப்படிதான் இருந்துட்டாலும் ரெண்டு கேள்விப்பா. கேள்வியா? ஆமா கேள்வி கேட்ட மறுபடி கேள்வி கேட்கலாம்ன்றீங்க மாப்பிள்ள. அப்பதான் சோதனை, இப்ப கேள்வி. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 6 கோட்டு. 6 கோட்டா? ஆமா. இங்கனே படுக்கவா? எதுக்குங்க 6 கோட்டு? நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா 6 கோட்டு. சரி. இல்லாட்டினா கிடையவே கிடையாது. பெண்கள் பூரா கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா உண்மைக்கே சொல்றேன், சரி, அவங்களுக்கு பூரா தலைக்கு 5 கிலோ கட்டி. கட்டியா? ஆமா. என்ன கட்டி? நீங்களே நினைப்பீங்க கரம்ப கட்டியாண்டு. இல்லங்க, பூராமே தங்க கட்டி. ஆமா. போய் நம்புற மாதிரி சொல்லியா? உண்மைக்கே மாமா போய் சொல்ல மாட்டேன். 1 லட்சம் ரூபாய் போச்சு, இவர தங்க கட்டி வச்சிருக்காரா? தங்க கட்டி இருக்கு, சங்கு கட்டி இருக்குங்க என்கிட்ட. இப்ப நீ பூரா சங்கு கட்டிலும் தெரியும் கேள்விப்பட்டேன். இல்லங்க அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இருந்துட்டாலும் ரெண்டு கேள்வி. முத நம்ம ஆண் வர்க்கத்துல கேட்கிறேன். என்னை பெத்த அப்பா மாருங்க, இவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னட்டா உண்மைக்கு 6 கோட்டு தரேன் மாமா. தலைக்கு 6 கோட்டு? தலைக்கு 6 கோட்டு. அது சரி. நீ வரும்போது அங்க வண்டி நின்றுச்சு மானாமதுரையில, அதுக்குத்தான் நிப்பாட்டுனே. அந்த ஒரு கட்டப்பை இருக்கே, அதுக்குத்தான். அதுல ஊரம் சரக்கு தானே? ஊரா சாராயம் தான். உன்னை முதல்ல உள்ளதுக்கு போடணும்டா. ஏங்க கரெக்டா சொன்னாங்கன்னா கரெக்டா கொடுத்துட்டு போயிடுறேன், இல்லன்னா கொடுக்க மாட்டேன். மதுரையில போய் வித்து பொழைச்சுக்கிருவேன் மாப்பிள்ள. மத்த ஏரியா மாதிரி நினைக்காத, பூரா நாடகம் தெரிஞ்சவங்க, நாடகம் படிச்சவங்க. நீ கேட்டேன்னா கேள்வியை சொல்லி போடுவாங்க. கேட்கிறேன் பாப்பங்க, சொல்றத பாப்போமுங்க. ரெண்டு கேள்வின்னு சொன்னல. முத ஆண்கள் போறேன், பெத்த அப்பா மாருக்கு போற 4 கடை இருக்குப்பா. யாருக்காவது தெரியுமாப்பா? 4 கடையா? 4 கடை. என்னையா சொல்ற? யாருக்காவது தெரியுமாப்பா? 4 கடை, ஆண்கள் போற 4 கடை. ஒரு ஆளுக்கும் தெரியாது. உங்களுக்கு தான் தெரியுமா ஆண்கள் போற கடை? தெரியாது. அப்ப சாராயம் எனக்கு தான். நானே 6 கோட்டை குடிச்சிட்டு கூட படுத்துக்கிறேன். குடி. ஆமா. ஆண்கள் போற 4 கடை எதுன்னு சொல்ற, நல்லா கேளுங்க. முத போறது இந்த சாராய கடை 1. ரெண்டாவது சைடிசி வாங்குறது பெட்டி கடை 2. மூணாவது குடிச்சிட்டு உழுவுறது சாக்கடை. இது 3. 4வது பாருங்க, கடையில ஏறி போறது பாடை. இத ஆண்கள் போற 4 கடை. என்னை பெத்த ஆத்தாமார்கள் இருக்கீங்களா? அத்தா யாரும் தூங்கிடக்கூடாது. தூங்குனீங்கன்னா காசு வெட்டி போட்டு போடுவேன் இன்னைக்கு. ஆமா இருக்காங்க. என்னை பெத்த ஆத்தாமார்கள் போற 4 கடை இருக்கு. யாருக்கா தெரியுமாத்தா? தெரியுமா? ஒரு ஆளுக்கு தெரியாது நினைக்கிறேன். நானே சொல்றேன் கேளுங்க. முத போறது இந்த பிடி பார்லர், அழகு நிலையம். அடுத்து பாருங்க, 2வது போற கடை பூக்கடை. ஆமா. 3வது போற கடை என்ன கடைன்றீங்க? நகை நட்டு வாங்குறது ஜவுளி கடை. ஆமா. கடைசியா போறது ஜவுளி கடை. இப்படிலாம் இருந்துட்டாலும் மாப்பிள்ள, ரெண்டு கேள்வி சொன்னேன்ல. முத கேள்வி என்னை பத்தி ஆத்தாமர்கிட்ட கேட்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே அவங்க புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டில் நான் வாச தண்ணி தொளிப்பேன், பாத்திரம் விளக்க வேண்டிய பத்து ஆத்தாமருக்கு மட்டும் கையை தூக்குங்கத்தா பாப்போம். ஒழுங்கா கேட்கல, அந்த மைக்கில் சொல்லியா? ஏன் ஆத்தே கேட்கலையாத்தா? என்னை பத்த ஆத்தாமார்களா காலையில எந்திரிச்ச உடனே அவங்க புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு நான் மாதிரி வேலை பார்ப்பேன்ற என்னை பத்த ஆத்தா மட்டும் கையை தூக்குங்கத்தா. ஒரு ஓட்டு விழுகல. அப்ப வீட்டுல புருஷனுக்கு புழுன்னு மதிப்பு தரைய.
பொங்கு தளைஞ்சுவோம் போங்க. இவங்களுக்கு கஞ்சி ஊத்துறது பெரிய இலவு மசரு. ஆமா. இதுல எங்கிட்ட காலை தொட்டுக்கும் நினைப்பாங்க. காலிட்ட மிதிக்க சொல்லுங்க, வங்கொலையா மிதிக்குங்க. போட்டு கொண்டு கொலைய அத்துரு சங்குல மிதிக்கிறது. இன்னொரு கேள்வி சொன்னேன்ல, ஆண்கள்ட்ட அடுத்து கேட்கிறேன். கேளுங்க. காலையில எந்திரிச்ச உடனே அவங்களுடைய மனைவி அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்ட மறு வேலை பார்க்க முடியல. ஆண்கள் மட்டும் கையை தூக்குங்கப்பா பார்ப்போம். ஓட்டே உழுகல. அப்ப டெபாசிட் கூட அப்ப ஆண்களும் அந்த அளவுக்கு இருக்கீங்க. ஏன் மதிப்பு தள்ள? பூரா சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டுல போய் சண்டை போட்டீங்கன்னா மைத்தில மதிப்பு தருவாங்க. இந்த கடைசியா மட்டும் ஒரு ஆள் கையை தூக்குறாப்புல, 2 கைய வப்பாட்டி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்காண்டி அவர் கையை தூக்குனாரு சொல்லவா? சரக்கு போட்டுருப்பாப்புல. காலையில தலை விண்டுன்னு வலிக்கும். வீட்டுல போய் காசு கேட்டா பொண்டாட்டி செருப்பு கிட்ட அடிக்கும். இப்ப கையை தூக்குனாத்தேன் காலையில கட்டி காசு தரும்னு கையை தூக்குறாப்புல. அங்கிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. இப்படித்தான் பாருங்க ஐயா, நம்மளை போன்ற கலைஞர்களுக்கு வந்து நாடக டைம்ல வேலையே கிடையாது. அதுவும் பாருங்க, என்ன போன்ற கலைஞர்களுக்கு பப்பனுக்குலாம் யாரும் பொண்ணு தர மாட்டேன்றாங்க. பொண்ணு தர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன யோசனை, எதுக்கு பொண்ணு தர மாட்டாங்களே, நம்மளே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு பொண்ணு பார்க்கிற புரோக்கரா மாறிட்டேன் மாப்பிள்ள. புரோக்கரா மாறின அன்னைக்கே மஞ்ச பையனை தூக்கி இப்படி கவட்டுக்குள்ள வச்சேன். எங்க ஊர்ல ஒரு ஆத்தா இருந்துச்சு, விறுவிறுன்னு வந்துச்சு. ஏப்பா நீ பொண்ணு புரோக்கரா மாறிட்டியாம்ல, என் மயனுக்கு எப்படியாவது ஒரு பொண்ணு பார்க்கணுமான்னு சொன்னாங்க. ஏன்னா நான் என்ன செஞ்சேன், உங்க மயனுக்கு தானே பொண்ணு பார்க்கணும். என் மயனுக்கு வயசு 30 ஆகி போச்சு, ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டுது. நீ கை ராசி ஆன ஆளு, எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணா பாருங்கயான்னு சொன்னாங்க. நானும் பொண்ணு பார்க்கறதுக்கு போய் அலைஞ்சேன். பாருங்க, நல்ல பொண்ணா பார்த்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா, பார்த்து கட்டி வச்சுட்டேன். கட்டி வச்சதுமே சந்தோஷம் பொறுக்கல குடும்பத்துக்கு. எல்லா விவரம் சொல்லி வச்சுதான் கட்டி வச்சேன். எல்லா விவரம் சொல்லிட்டேன் மாப்பிள்ள, சொல்லி வச்சுதான் கட்டி வச்சேன். கட்டி வச்ச அன்னைக்கு பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு, 1 மாசம் கழிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன ராவ ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களாம் நினைப்பீங்க மாமா கை ராசியா 4 புழக்க, அப்ப அவங்களுக்கு பொண்ணு பார்க்க ராகு புழக்க அப்படி நினைப்பீங்க. இல்லங்க, ஊருக்காரங்களாம் சேர்ந்து ராவி இருக்காங்க என்னைய பஞ்சாயத்துக்கு. பஞ்சாயத்துக்கு என்னை கூட்டி போயிட்டாங்க மாப்பிள்ளை. பஞ்சாயத்து தலைவர் கிழவர் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. பஞ்சாயத்துல கேட்கிறாங்க, தலைவர் கேட்கிறாரு, என்னடா நீ ஆளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்ச, என்னடா அந்த பிள்ளைய கல்யாணம் ஆன அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு? கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல பிள்ளைய பத்தி வந்து இருக்கு. அது எப்படின்னா மாப்பிள்ள, எல்லா விவரம் சொல்லி தான் கட்டி வச்சேன். அந்த ஆத்தாட்ட எல்லா விவரம் சொல்லி தான் கட்டி வச்சேன். அந்த ஆத்தா கேக்குது, பஞ்சாயத்துல கேக்குது, இந்த எடுவிட்ட தூமிய குடிக்க பொண்ணு பார்க்க சொன்னதுக்கு என் புத்திய செருப்புக்கிட்டே அடிக்கணும்னுச்சு. ஏன்னா விவரத்தை சொல்லி தானே கட்டி வச்சேன். பொண்ணுக்கு 18 வயசு 4 மாசம் சொல்லி தானே கட்டி வச்சேன். பொண்ணுக்கு 18 வயசு 4 மாசம் ஆகுது சொல்லி தான் கட்டி வச்சேன். நான் ஆடு மேய்க்கிறப்ப என்கிட்ட கம்மாவுக்குள்ள கள்ள தொடர் வந்திருக்க, அந்த மயிர் எனக்கு தெரியல. என்ன மாட்டுக்க அதுக்குள்ள வந்து 6 மாசத்துல பிள்ளையோட நிக்க இருக்கிற ஆளுக்கு போய் என்னை ஊருக்காரங்களை செருப்பு கிட்ட அடிச்சு இனிமேல் இந்த புலப்பெருக்க கூடாதுன்னு சொல்லி, அதான் பாருங்க மாப்பிள்ள, தெரியாத வேலையை தொட்டவனும் கெட்டேன், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டேன். அப்படின்ற காலத்துல நம்ம வேலையை நம்ம பார்க்கின்ற காரணத்தினால இன்னைக்கு எல்லாரும் நாடகம் பார்க்க வந்திருக்கனால எப்படி நாடகம் பார்க்கணும் தெரியுமா? அம்மா மாரே வாங்க, ஐயா மாரே வாங்க என்று சொல்லிக்கொண்டு, அம்மா மாரே வாங்க, ஐயா மாரே வாங்க, வந்திருக்கு எங்களுக்கு உங்கள் ஆசைக்காக. அம்மாரே வாங்க, ஐயா மாரே வாங்க, அனைவருமே நாடகத்தை பார்க்க நீங்க வாங்க. அம்மா மாரே வாங்க, ஐயா மாரே வாங்க, வந்திருக்கு எங்களுக்கு உங்கள் ஆசைக்காக. எங்களுக்கெல்லாம் நீங்க சொந்த வந்ததான், உங்களை எல்லாம் நம்பி வந்தவங்க, எங்களுக்கெல்லாம் நீங்க சொந்த வந்ததான், உங்களை எல்லாம் நம்பி வந்தவங்க. அம்மாரே வாங்க, ஐயா மாரே வாங்க, அனைவருமே நாடகத்தை பார்க்க நீங்க வாங்க.
அப்படி இருக்கணுமுங்க சொல்லு சுருக்குண்டு. அதுக்கு நேக இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காண்டு நடக்கின்ற கேட்டால் கேட்பதில் உங்களோட கடமை, சொல்வதில் என்னோட கடமைன்ற காரணத்தினால் நோட்டீஸு அந்த பேக்குக்குள்ளே இருக்கு, எடுத்துட்டு வாங்கப்பா. ஆமாம், இப்படிலாம் இருந்துட்டாலும் பழைய மாப்பிள்ளை நம்மளும் எத்தனையோ கிராமங்களுக்குலாம் நாடகத்துக்கு போயிருக்கோம் மாப்பிள்ளை. ஆமா, தேலி கிராமத்துல மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்க்கல மாப்பிள்ளை. இடம் தெரியாம உட்காந்துருக்கீங்களா தாய்? ஆத்தாய் இந்த பின்னாடி உட்காந்துருக்க நீ பார்த்தா ஆட்டா மரம் ஊரை தாண்டி போயிருங்க, அங்கிட்டு எங்கிட்டு பின்னாடி போயிருங்க. ஏயா இந்த படுத்திருக்க ஆளுகளுக்கு அப்புறம் முக்கியமான அறிவு பார்த்தாய், என்ன அறிவு? லேசா பிறண்டு படுத்துக்க சுளுக்கு குளுக்கு பிடிச்சிக்கிறேன். வந்ததுமே இப்படி படுத்தீங்கன்னா நாடகம் விளங்க மாத்தா புழு புழுன்னு இருக்க. நம்ம பேக்குக்குள்ள இருக்கும் பாரு பாச்சு அந்த சைடில். ஆமாம், பலே எங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடியது யூடியூப் சேனல். இங்கே தெளிவாக யூடியூப் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சென்றமாம் தமக்கென்று ஒரு வெற்றி முரசு கொட்டரக்கூடிய பாசத்துக்கு மரியாதைக்குரிய நியூ மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை சார்ந்த கலைக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, அதுக்கு நியாக இந்த நாடகத்திற்கு தெளிவாக இப்படித்தான் ஒளி அமைக்க வேண்டும் என்று சென்றமாம் தமக்கென்று ஒரு வெற்றி முரசு கொட்டரக்கூடிய பாசத்துக்கு மரியாதைக்குரிய அன்பு அப்பாவும் மைய மறக்க முடியாத ஒரு நல்ல உள்ளம் லாவணியோ ஆடியோஸ் அவர்களுக்கால் பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை சார்பில் எங்களை சார்ந்த தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதுக்கு நியாக ஆமாம் வாங்க பொண்ணோட போறீங்களா ஓடியாங்க பேசி போடணும். இவரக மேடையிலே ஹார்மோனியம் மற்றும் பின்பாட்டு வாசித்துக் கொண்டிருக்கின்ற மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில்குமார் அவர்களுக்கு பொன்னரவர்த்தி அறிவிக்கப்படுகிறது. கைத்தட்டுங்க ப்ரோ ப்ளீஸ். அதற்கு அடுத்தபடியாக மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் நாங்கூரை சேர்ந்த அண்ணன் சிவஞானம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னரவர்த்தி அறிவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மணப்பாறையை சேர்ந்த எஸ்பி தினேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னரவர்த்தி அறிவிக்கப்படுகிறது. அவனுக்கு இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு, பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துட்டான், என்னன்னு தெரியல. அதற்கு அடுத்தபடியாக கமதிக்கு அருகில் உள்ள இடச்சினை சேர்ந்த வெற்றிவேல் சீன்தானம் அவர்களுக்கு பொன்னரவர்த்தி அறிவிக்கப்படுகிறது. அப்படி தட்டுங்க போ. அதற்கு அடுத்தபடியாக சத்யாநகர் சைக்கிள் சக்சன் அவர்களுக்கு பொன்னரவர்த்தி அறிவிக்கப்படுகிறது. வாங்கண்ணே எங்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தியே மாபெரும் அன்பு கிராமத்தார்கள் தேலி மறக்க முடியாத ஒரு நல்ல உள்ளம் அன்பு கிராமத்தாரர்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை சார்ந்த தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பிலும் இந்த நாடகத்தை அமைத்த பாசமகு எனது அன்பு அண்ணாமையே பிரபல ஆல்ரவுண்டு வித்துவான் என்று அழைக்கக்கூடிய அன்பு அண்ணாமையே நமது அரச குல மானம் கண்டெடுத்த எஸ்பி லட்சுமணன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்து மனத்திருத்து கொண்டு பலே ஏன்னா மாமா பலே மாமா அதுக்கு நீங்க இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காண்டி நடக்கின்ற கேட்டால் கேட்பது உங்களோட கடமை, சொல்லுவதோட கடமை காரணத்தினால அதுக்கு நீங்க இந்த 10 கலைஞர்கள் நாடக கலைஞர்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்த பாசமிகு எனது அன்பண்ணா இருளாயி டிராவல்ஸ் மறக்க முடியாத ஒரு நல்ல உள்ள அன்பண்ணா அவர்களுக்கும் நமது கிராமத்தை சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். வேன் டிரைவருக்கு பொன்னாடி பற்றிருங்கண்ணே, அப்புறம் எங்களை ஏற்றிட்டு போக மாட்டார்னே, இப்போ ஆதியில் விட்டுட்டு போயிடுவாப்புல. ஆமாம், அது அவருக்கு பெரிய துண்டை எடுத்து வைங்கண்ணே, போர்வகர் வந்து எடுத்து வைங்க. ஏன்னா வருஷம் முழுவதும் முண்டமாகவே குளிக்குது அந்த முண்டை. நான் அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு போகிறேன், அப்படிதான் இப்போ குளிக்கிற, அப்புறம் தும்பிக்கை தொங்க போட்டு உனக்கு எச்சு ஊறி இருக்குமா? எனக்கு என்ன மெத்துக்கு எச்சு ஊறுது. இன்னகிரத்திலும் புன்னகரமாக விளங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் நறுக்குடி ஒன்றியம் தேலி கிராமத்தில் அருள் பார்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வர ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகங்கள் சிறப்பாக நடைபெறும் அனைவரை காண வருக. ஸ்ரீ விசுவாசி வருடம் ஆனி மாதம் சுக்குல பட்சமும் உங்க அக்காவுக்கு இருக்கிறது உனக்கு தானே மாப்பிள்ள தெரியும். 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையரங்கில் 1996ஆம் ஆண்டு சிங்கப்பூர் உயர் திரு வேல்முத்து தேவர் ராஜமணி நாச்சியார் அவர்கள் கட்டுப்பாடு சிங்கப்பூர் உயர் திரு ஏவி ரவிதர சிம்மன் அவர்கள் தலைமையிலும் உயர்த்திரு நடிகை காவல்துறை சாய்வு ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் உயர்த்திரு கிராம நிர்வாகி அவர்கள் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளி திருமணம் சிறப்பாக நடைபெறும்.
இந்நாடகத்தின் நடிப்பிசை நாயகன், நடிப்பிசை தென்றல், நடிப்பிசை பிள்ளை பாசமிகு எனது அன்பு தாத்தாவுமையே எஸ் கல்வி மடை மானம் கண்டெடுத்த பிரபல மிருதங்க வித்தமாண்டு அழைக்கக்கூடிய நான் கலை உலகத்திற்கு வருவதற்கு முன்னே பேராண்டி நாடக கலை உலகம்னா இப்படி தாண்டா பேராண்டி, நீ நாடக கலை உலகத்தில் நீ பெரிய ஆளா வல்லாட்டினா ஒரு பக்கம் காத்து அறுத்துக்கிறான்டான் சொல்லி என மனதார வாழ்த்தியே எனது அன்பு தாத்தாவுமையே எஸ் மணிமூத்து தாத்தா அவர்களின் அன்பு மகனுமையே எனது அன்பு மாமாவையே என் தங்கச்சி தான் கட்டி கொடுத்துருக்கேன். அன்பு மாமாவையே பாசத்துக்கு மரியாதை கூறிய கல்வி மடை மானம் கண்டெடுத்து KM மணிபாபு அவர்கள் மடையிலே வேலன் வேடன் விருத்தாடி காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கிணையாக இந்த நாடகத்தின் இன்னிசை வாணி, இன்னிசை குயில், இன்னிசை தென்றல் அழைக்கக்கூடிய பாசமிகு எனது அன்பு சகோதரி மையே திருச்சி மாணவம் கண்டெடுத்த வசன பேரரசு வசன சக்கரவர்த்தி அழைக்கக்கூடிய என் அன்பு சகோதரி மையே எஸ் சாந்தி சிறி இவர்கள் மடியிலே வள்ளி அண்ணன் கதாடியை காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கிணையாக இந்த நாடகத்தின் பாட்டுக்கென்று அவரா அவருக்கென்று பாட்டா அடுக்கு மொழி துடுப்புடன் பாடக்கூடிய மெலோடிய சிங்கர் நிலையக்கூடிய பாசமிகு எனது அன்பு அண்ணாமையே சிங்கம்பட்டி மாணவ கண்டெடுத்த MC படையப்பா அவர்கள் மடியிலே நார்தன் கலவைப்படி காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கிணையாக இந்த நாடகத்தின் ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய பின்பாட்டு சக்கரவர்த்தி நிலையக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறிய எனது அன்பு தாத்தாவுமையே புளியங்குளம் மாணவம் கண்டெடுத்து GKS சந்திரன் தாத்தா அவர்களுடைய அன்பு மாணவனுமையே எனது அன்பு மாமாமையே மாந்தோப்பு மாணவம் கண்டெடுத்து SP செந்தில் முருகன் மாமா அவர்கள் இடையிலே ஆரமணியம் அன் பின்பாட் வடிவேலன் கொடி கொண்டு வாழ்கின்ற ஊர், வடிவேலன் கொடி கொண்டு வாழ்கின்ற ஊர், வல்லம் சூழ கடலோரம் வளர்கின்ற ஊர், சுடர் வேளால் வரும் நீரை சுவைக்கின்ற ஊர், படை வீட்டில் ஒன்றான பதியாம் செந்தூர். வடிவேலன் வெற்றி வடிவேலன் குடிகொண்டு வாழ்கின்ற ஊர், வல்லம் சூழ கடலோரம் வளர்கின்ற ஊர், சுடர் வேளால் வரும் நீரை சுவைக்கின்ற ஊர், படை வீட்டில் ஒன்றான பதியாம் செந்தூர். எந்தூரில் இருந்தாலும் செந்தூரை மறவாமல் என்னாலும் சிந்திக்க வேண்டும். எந்தூரில் இருந்தாலும் செந்தூரை மறவாமல் என்னாலும் சிந்திக்க வேண்டும். வந்தாரை வாழ்விக்கும் வடிவேலன் வடிவத்தை கண்ணார சந்திக்க வேண்டும். வந்தாரை வாழ்விக்கும் வடிவேலன் வடிவத்தை கண்ணார சந்திக்க வேண்டும். வடிவேலன் செந்தில் வடிவேலன் வெற்றி வடிவேலன் குடிகொண்டு வாழ்கின்ற ஊர், வல்லம் சூழ கடலோரம் வளர்கின்ற ஊர், சுடர் வேளால் வரும் நீரை சுவைக்கின்ற ஊர், படவீட்டில் ஒன்றான பதியாம் திருச்செந்தூர். கை தட்டிய ஒரே ஒரு நல்ல உள்ளத்துக்கு மட்டும் நெஞ்சாந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு செல்லாது. தயவு செஞ்சு சொல்கிறோம், நாடக கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கை தட்டி ஆரவாரம் பண்ணி நாங்கள் நாடகத்தை நல்ல முறையில் நடத்துகிறீங்களோ நாடகம் அந்த அளவுக்கு நல்ல முறையில் இருக்கும் சொல்லிக்கொண்டு, நாங்கள் என்ன பாட்டு பாடினாலும் என்ன ஆட்டம் ஆடினாலும் எந்த அளவுக்கு கை தட்டுறீங்களோ நாடகம் அந்த அளவுக்கு நல்ல முறையில் இருக்கும் சொல்லிக்கொண்டு, அதுக்கிணையாக நாடகத்தின் பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞர்களக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பு அப்பா மையே நமது எஸ்னாங்கூர் மாணவ கண்டெடுத்து OV சிவஞானம் அன்பு அப்பா அவர்கள் மடியிலே மிருதங்கம் டொப்பி அண்ட் டோலக்.
கொஞ்சம் குறையுது. காலையில் சம்பளம் கிடையாது வாத்தியாரே, ரேட்டு லோ ஆயிடுச்சோ. எப்படி கை தட்டிய நல்ல உள்ளத்துக்கு மட்டும் நெஞ்சாந்த பொண்ணு விடு. கை தட்டாளுக்கு கூட கையால் வழங்காம பண்ணி பார்த்துக்குங்க. நீ மேல செய்வனை வச்சுட்டு போயிருவேன். மாப்பிள எப்படி வாச்சாரு? அருமையான வாத்தியக்காரல பொண்ணு விடு. எனக்கு அப்பா மரம் வேணுங்க. சித்தியை வேணா குட்டி வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் பல வாத்திய புகழ், பல வாத்திய கலைஞர் அழைக்கக்கூடிய பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளைமாகிய புது மாப்பிள்ளைமாகிய மனைவி மனம் கண்டெடுத்த எஸ்பிஎஸ் தினேஷ் குமார் மடியிலே ஆல்டவுன் அண்ட் பல வாத்தியங்கள். பலே 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 பலே. ஹே பாருப்பா, அப்படி இருக்கணும்ப்பா. பரவாயில்ல, சின்ன பிள்ளை இருந்தாலும் மாப்பிள்ளை நல்ல பாடு போடுறீங்களே. ஏன் மாப்பிள்ளை, இந்த ஆட்டு துளுக்கே இந்த பாடு படுதுன்னா என் தங்கச்சியை வேற உனக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். கிழிச்சிருவியாடா. எனக்கு வேற வதக்குன்னு இருக்காடா, பரசை வேற போட்டுட்டு போயிட்டானே. பழைய பழைய அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒரு தாய் தந்தையமாக வழங்குறக்கூடிய பாசு மரியாதை கூறி எனது அன்பப்பா மையே இடச்சியூர்னை மானம் கண்டெடுத்து ஏ வெற்றிவேல் அன்பப்பா அவருக்கு மடியிலே சீன் அண்ட் தாளம். என்னப்பா சை சப்பு முடிஞ்சு வச்சா? சை மட்டும்தான், அவ்வளோதான். அதுக்குனாக சிறந்த முறையில்
அப்படி சொல்லுங்க. ஆனா எங்க அப்பா நல்ல போடு போறாரு, ஒத்த குத்துனாலும் நறுக்குன்னு குத்தி போறாரு. அப்படிதான், அவ்வளவுதான். ஏன்னா எங்க அப்பா பாடு சிறமில்லாத பாடு. அதுக்கு நாக சிறந்த முறையில் சீன மைத்த பாசமிகு எனது அன்பப்பாமை ஏ கிடைச்சி யூரணி மாணவ கண்டெடுத்த வெற்றிவேல் அன்பு அப்பா இவர்கள் சீன அமைத்திருக்கார்கள். அன்பு அப்பா அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இந்த நாடகத்தின் ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகிகள், நடன ஒய்யார் அழகக்கூடிய பாசமிகு. ஏன்னா எல்லா ஊர்ல ஒரு டான்ஸர் தான், நம்ம ஊர்ல மட்டும் 2 டான்ஸரு. நான் தாயா கொடுத்து வச்ச ஆளு. ஆமா, நம்ம ஊருக்கார ஆளுக நல்லா அமைச்சிருக்காங்க, நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சா நடத்திருக்குது. ஆடல் அரசு நிலையக்கூடிய 2 பேரா? 2 பேர் மாமா. பேர் சொல்றேன், நல்லா கேளுங்க. அன்பு சகோதரி மைய மதுரை மாணவ கண்டெடுத்த பிரித்தியா அன்பு சகோதரி மைய. அது வந்து உங்களுக்கு சகோதரியா? சரி, அன்பு கொழுந்தியா மைய. சரி, அது கொழுந்தியா? ஆமாங்க. இன்னொன்னு அது மதினியா? ஆமாங்க, இந்த சீசன்ல பார்க்கலாம் இருக்கேன். அன்பு சகோதரி மையே, அன்பு நல்ல உள்ள மையே, மதுரை மாணவ கண்டெடுத்து பிரித்தியா மற்றும் ஐஸ் அவர்கள் மேடையிலே மற்ற டான்ஸ் ஆடி காத்துக் கொண்டுள்ளார்கள். அடி பட்டாம்பூச்சிடி, அடி பட்டாம்பூச்சிடி, அது கொட்டாம்பூச்சிடி, அது கொட்டாம்பூச்சிடி, பலபலன்னு சொல்லிக்கிறேன் பவள கண்ணாடி, பக்குவம்மா வந்து நின்று மாமே முன்னாடி, அழகே அழகே உங்களை மனைவியாக்கவா, உன்னோட ஒன்னா சேரணும், உனக்கு உம்மா கொடுக்கணும். அடி பட்டாம்பூச்சிடி, அடி பட்டாம்பூச்சிடி, ஏ கொட்டாம்பூச்சிடி, அது கொட்டாங்குச்சிடி. பலே பலே பலே, பட்டாம்பூச்சி கொட்டாங்குச்சி, அது எல்லாம் ஒரிஜினல் மாமா. உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்? அதை சொல்லுங்க. நன்றி. அதுக்கு நீங்க உங்கள் முன்னாள் பப்பா எடுத்து கொண்டிருப்பவன் எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் உங்கள் முன்னாள் பப்பா எடுத்து கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, உங்கள் குடும்பத்தில் ஒருவர் மையே, என்னை வளர்த்து ஆளாகக்கூடிய அன்பு தெய்வம். நான் 1 ரூபாய் கஞ்சி குடிக்கிறேன், அன்பு வாத்தியார் தான் காரணம். பாசத்துக்கு மரியாதை கூறி மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ள நல்லூர் மாணவ கண்டெடுத்து தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே பல மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு வாத்தியார் நல்லூர் மாணவ கண்டெடுத்து வி முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவனும் ஐயே, மதுரை சிந்தாமணி அருகாமல் உள்ள சத்யாநகர் மாணவ கண்டெடுத்த NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னாள் பப்படி காத்துக் கொண்டுள்ளேன். கைத்தட்டிய பாசத்துக்கு மேலான நாடக ரசிகர்கள் பெருமக்களுக்கும் எனது பாசத்துக்கு மேலான அன்பு அப்பா, அன்பு அண்ணா, அன்பு தாயார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலத்தை அமைதிக்கு என்னைக்கு காரியத்துக்கு கிடைந்த காலத்தாலே டான்ஸ் கால டக்குன்னு வெளியே தந்த காலத்தால டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாமா.